ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு கோட் மீல். ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எஸ்கியூஎல் சீரிஸில் வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம போன வீடியோஸில் வந்து இன்டெகிரிட்டியில் ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் பார்த்துருந்தோம். ஒரே ஒரு டாபிக் மட்டும் மிஸ் பண்ணியிருந்தோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா யூசர் டிஃபைன் இன்டெகிரிட்டி. இது மட்டும் நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம் ஆக்சுவலாக. இதை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த நேம்லேருந்தே உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த 3 இன்டெகிரிட்டி இருக்குல்ல, என்டிட்டி, டொமைனு, ரெஃபரன்ஷியல். இந்த 3 நாளே அச்சீவ் பண்ண முடியாத வந்துட்டு நம்ம இந்த யூசர் டிஃபைன் யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ண முடியும். பட் நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மேக்ஸிமம் ரெக்யர்மென்ட்ட வந்து இந்த 3 இன்டெகிரிட்டி வச்சு நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். பட் ஒரு சில ரேர் கேஸ்லாம் வந்துட்டு நம்ம இதை வச்சு அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாரி நேரத்துல வந்து நம்ம இந்த யூசர் டிஃபைன்டுக்கு போலாம். சரியா? ஸோ இந்த யூசர் டிஃபைன் இன்டெகிரிட்டி பொறுத்தவரைக்கும் நெறைய வேல அச்சீவ் பண்ணலாம். ஸோ அதுல வந்து நான் முக்கியமான ஒரு சிலத மட்டும் சொல்லித் தரேன். ஃபர்ஸ்ட் வந்து ரூல்ஸ். இந்த ரூல்ஸ் வந்துட்டு இப்ப ரீசென்ட்டா யாருமே யூஸ் பண்றது இல்ல. இது வந்துட்டு SQL Server 2007ஓ 5ஓ சம்திங் அப்பவே வந்து டிப்ரிகேட் ஆயிருச்சு. அதாவது இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா நம்ம இந்த செக் கன்ஸ்ட்ரெயின் அப்ளை பண்றோம்ல, அத வந்து நம்ம ஒரு ரூலா எழுதி வைக்க முடியும். ஸோ அந்த ரூல வந்து நம்ம எங்க வேணா ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப இமெயில்னா வந்துட்டு @gmail.com அப்படிதான் எண்ட் ஆகும்னு வச்சுக்கோங்க. ஸோ அத வந்து ஒவ்வொரு வாட்டி செக் கன்ஸ்ட்ரெயின்ல வந்துட்டு நம்ம ஒவ்வொரு டேபிளுக்கா போடுறதுக்கு பதிலா ஒரு ரூலா கிரியேட் பண்ணிரலாம் அத. அத கிரியேட் பண்ணிட்டு அந்த ரூல வந்துட்டு நம்ம எந்தெந்த டேபிள் எந்தெந்த காலத்துக்கு வேணுமோ எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அத வந்து நம்ம ஆக்சுவலா வந்து செக் கன்ஸ்ட்ரெயின் மூலியமா அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நான் அத பத்தி இன் டெப்த்தா போறதில்ல இன்னைக்கு. பட் இது இருக்கிறது தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு யூடிடி. யூடிடினா ஒண்ணும் இல்ல. யூசர் டிஃபைன்ட் டைப். இன்னும் சிம்பிளா சொன்னா டேட்டா டைப்னு கூட வச்சுக்கோங்க. இது ஆக்சுவலா டைப் தான். பட் அந்த டேட்டாங்கிறத நான் உங்களுக்கு புரியறதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ட்ரிகர்ஸு, அடுத்து வந்து ஸ்டோர் ப்ரொசீஜரு, அடுத்தது ஃபங்ஷன்ஸு. ஸோ இந்த எஸ்பி ஃபங்ஷன் இது 2யும் வந்துட்டு நம்ம இது கொஞ்சம் 2மே பெரிய கான்செப்ட். 2யும் நான் தனித்தனி வீடியோவா போடுறேன். இன்னைக்கு வந்து நம்ம ட்ரிகர்ஸ்னா என்ன, அண்ட் தென் வந்து இந்த யூசர் டிஃபைன்ட் டேட்டா டைப் இது 2யும் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா? ஓகே. அதாவது இந்த யூசர் டிஃபைன்ட் இன்டெகிரிட்டி அச்சீவ் பண்றதுக்கு இந்த எல்லாமே யூஸ் ஆகுது. பட் இதுல வந்து நம்ம இது 2 தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நானு சிம்பிளா சொல்றேன் இருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த இமெயில் ஐடி இருக்குல்ல, இந்த இமெயில்ங்கிறது வந்துட்டு நெறைய டேபிள் இருக்க சான்ஸ் இருக்கு. கஸ்டமர் டேபிள் இருக்கலாம், எம்ப்ளாயி டேபிள்ல இருக்கலாம், யூசர் டேபிள்ல இருக்கலாம். இந்த மாரி நெறைய டேபிள் இருக்க சான்ஸ் இருக்கு. அதே மாரி இமெயிலோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 50 கேரக்டர் அவ்வளவுதான் போகும். அதுக்கு மேல யாரும் இமெயில் ஐடி கிரியேட் பண்ண போறதில்ல. ஸோ நான் மேக்ஸிமம் வந்து நான் ஒரு 100 குடுத்து வச்சுர்றேன். சரியா? அதே மாரி இமெயில் ஐடி கண்டிப்பா வந்து எல்லா டேபிள்லயும் வந்து நாட் நல்லா தான் இருக்கணும். ஸோ இந்த மாரி கேஸ்ல வந்துட்டு இப்போ நான் ஒவ்வொரு டேபிள் கிரியேட் பண்றப்பலாம் வந்துட்டு இந்த வேர்கேர் 100 நாட் நல்னு போட்டுட்டு இருக்க முடியாதுல்ல. நான் சிம்பிளா வந்துட்டு இது எல்லாம் கம்பைன் பண்ணி எனக்கு ஒரே ஒரு வேல்யூவா இருந்தா சிம்பிளா இருக்கும்ல. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த யூசர் டிஃபைன்ட் டேட்டா டைப் யூஸ் ஆகுது. அதாவது இன்பில்ட் டேட்டா டைப் தவிர நம்ம வந்து அஸ் யூசரா வந்து ஒரு டேட்டா டைப் புதுசா கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதுதான் வந்து யூசர் டிஃபைன்ட் டேட்டா டைப் அவ்வளவுதான். ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணணும்னா கிரியேட் டைப் போட்டுக்கோங்க. அந்த டைப்போட பேர் என்ன? எனக்கு வந்து இப்போ இமெயில் டைப்னு வச்சுக்கிறது நானு. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இத எங்கிருந்து கிரியேட் பண்ண போறோம்? ஃப்ரம் போடணும். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரம் போட்டு இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கன்ஸ்ட்ரெயின் வேணுமோ அத அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். என்ன டேட்டா டைப் வேணுமோ, என்ன நல்லபிள் கன்ஸ்ட்ரெயின் வேணுமோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நான் அத அப்படியே காப்பி பண்ணி இங்க போட்டுக்கிறேன். அதாவது நம்ம எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம இத யூஸ் பண்ண போறோமோ, அங்கெங்கெல்லாம் வந்து நம்ம இத யூஸ் பண்ண முடியும் அவ்வளவுதான். இப்ப நான் இத ஃபுல்லா ரன் பண்றேன் பாருங்க. எனக்கு அவ்வளவு டைப் கிரியேட் ஆயிருச்சு. நான் இப்ப இத அப்படியே காப்பி பண்ணி இத எடுத்துட்டு நான் அப்படியே இங்க போட்டுக்கிறேன் அவ்வளவுதான். சரியா? இப்ப இத டிராப் பண்ணிட்டு ரீகிரியேட் பண்ணலாமா? இங்க பாருங்க. இத ரீகிரியேட் பண்றேன். எனக்கு கிரியேட் ஆயிருச்சு. பட் நீங்க டேட்டா டைப் எதுவுமே குடுக்கல பாருங்க. இது வந்து ஒரு யூசர் டிஃபைன்ட் டேட்டா டைப். இப்ப போயிட்டு இந்த டேபிளோட நம்ம ஸ்ட்ரக்சர பார்க்கலாமா? ஆல்ட் F1. இப்ப பாருங்க இமெயில் பாருங்க. டைப் வந்து இமெயில் டைப்ன்னு இருக்கா? அதே மாரி லென்த் பாருங்க 100ன்னு இருக்குது. இந்த 100 எங்கிருந்து வந்துச்சு? இந்த இமெயில் டைப்ல நம்ம என்ன லென்த் குடுத்தோமோ அது அப்படியே இங்க வந்திருக்கு. அதே மாரி நல்லபிள் பார்த்தீங்கன்னா நோ. இங்க வந்து நாட் நல் குடுத்திருக்கேன். சோ எனக்கு நோ வந்திருக்கு. சரியா? சோ அவ்வளவுதான். இதுதான் வந்து இது யூசர் டிஃபைன்ட் டேட்டா டைப். சோ இத யூஸ் பண்ணி நம்ம என்ன அச்சீவ் பண்ண முடியுது? இந்த நல்லபிள் கன்ஸ்ட்ரெயின் அண்ட் தென் வந்து டேட்டா டைப் 2யும் கம்பைன் பண்ணி ஒரு இடத்துல யூஸ் பண்ண முடியுது. சோ இந்த மாரி நீங்க வந்து பாஸ்வேர்டுக்கு, ஃபோன் நம்பருக்கு இந்த மாரி நீங்க எல்லாத்துக்கும் நீங்க கிரியேட் பண்ணலாம். சரியா? எனக்கு பாஸ்வேர்ட்னா வந்து இவ்ளோ லென்த் இருக்கணும். அந்த மாரி வந்து எல்லாத்துக்குமே வந்து நீங்க யூசர் டிஃபைன்ட் டேட்டா டைப் கிரியேட் பண்ண முடியும். சோ அவ்வளவுதான் வந்து இந்த யூசர் டிஃபைன்ட் டேட்டா டைப் பொறுத்தவரைக்கும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ. இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம ட்ரிகர்ஸ் பார்ப்போம். சரியா? ஓகே. இந்த ட்ரிகர்ஸ் பொறுத்தவரைக்கும் இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ இந்த நம்ம ஆர்டர்ஸ் டேபிள் எடுத்துக்குவோம். ஓகே. இப்ப இந்த ஆர்டர்ஸ் டேபிள்ல வந்துட்டு இந்த கஸ்டமர் ஐடி 5 உள்ளவர் வந்து ஒரு ஆர்டர் பண்ணியிருக்காரு. சரியா? இப்போ இந்த கஸ்டமர் ஐடி 5 உள்ளவர் வந்துட்டு மேக்ஸிமம் வந்து 3 ஆர்டர் தான் பண்ண முடியும். அதாவது எந்த கஸ்டமர் எடுத்துக்கிட்டாலும் அந்த கஸ்டமர் வந்து 3 ஆர்டர் தான் பண்ணணும். அதுக்கு மேல பண்ணக்கூடாது. சரியா? அப்படி பண்ணா வந்து எனக்கு எரர் வரணும். நீங்க 3 ஆர்டருக்கு மேல ஆர்டர் பண்ண முடியாது. உங்க கோட்டா வந்து எக்ஸீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எரர் வரணும். சரியா? சோ இத எப்படி பண்ணலாம் நம்ம? ஆக்சுவலா வந்து இத ஸ்டோர் ப்ரொசீஜர் மூலியமா பண்ண முடியும் நம்ம. ஸ்டோர் ப்ரொசீஜர் நான் லேட்டரா சொல்லி தரேன். பட் அதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் வே பார்த்தீங்கன்னா ட்ரிகர்ஸ். சோ ட்ரிகர்னா என்ன? தூண்டி விடுறது. சோ எப்பப்பலாம் வந்து இந்த ஆர்டர் டேபிள்ல வந்து ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குதோ, ஏதாவது ஒரு இன்சர்ஷனோ, அப்டேஷனோ ஏதோ நடக்குதோ, அப்பலாம் வந்து நம்ம ஒரு செட் ஆஃப் கோட வந்து ரன் பண்ண முடியும். அத எத யூஸ் பண்ணி? ஒரு ட்ரிகர யூஸ் பண்ணி அவ்வளவுதான். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு ஒரு ட்ரிகர் கிரியேட் பண்றேன் நானு. அதுக்கு நான் சின்டாக்ஸ் சொல்லி தரேன் பாருங்க. கிரியேட் ட்ரிகரு ட்ரிகரோட நேம் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு லிமிட் ஆர்டர்ஸ் ஃபார் கஸ்டமர். நேம் வந்து என்ன வேணா குடுக்கலாம். நான் சும்மா உங்களுக்கு
ஏதோ ஒரு நேம் குடுக்குறேன். சரியா? ஸோ இந்த மாரி கிரியேட் ட்ரிகர்ன்னு போட்டுக்கோங்க. அதோட ட்ரிகர் நேம். இந்த நேம் வந்து என்ன வேணா நீங்க போட்டுக்கலாம். அது பிரச்சனையே இல்ல. அதுக்கப்புறம் ஆன் போட்டுக்கோங்க. அதாவது இந்த ட்ரிகர் வந்து எந்த டேபிள்ல நடக்கப் போகுது. இங்க கண்டிப்பா வந்து டேபிள் நேம் இருக்கணும். எனக்கு இந்த ஆர்டர் டேபிள்ல. ஸோ ஆர்டர்ஸ் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு எப்பப்பலாம் இந்த ட்ரிகர் வந்து எனக்கு ரன் ஆகணும். எப்பப்பலாம் வந்து இந்த டேபிள்ல வந்து ஒரு மாடிஃபிகேஷன் நடக்குதோ. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆர்டர் பண்றாங்கன்னா வந்துட்டு எனக்கு இன்சர்ட் மட்டும் தான் நடக்கும். ஏன்னா அப்டேட்லாம் நடக்க போறதில்ல. இப்ப நான் தான் வந்து கஸ்டமர் ஐடி 5 உள்ளவர்ன்னு வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு ஆர்டர் பண்ணா தான் என்னோட என்ட்ரி வந்து அந்த டேபிள்ல ஆட் ஆகப் போகுது. நான் ஆல்ரெடி இருக்கக்கூடிய வேற ஒரு கஸ்டமரோட டேட்டா வந்து என்னால அப்டேட் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. அந்த ஐடி வந்து கஸ்டமர் ஐடி அப்படியே தானே இருக்கும். அமௌண்ட் வேணா சேஞ்ச் ஆகலாம். இல்ல அட்ரஸ் சேஞ்ச் ஆகலாம். அந்த மாரி ஏதாவது சேஞ்ச் ஆகலாம். பட் கஸ்டமர் ஐடி சேஞ்ச் ஆகப் போறதில்ல. ஸோ இன்சர்ட் பண்றப்ப மட்டும் தான் வந்து நம்மளால கண்டிப்பா ஆர்டர் பிளேஸ் ஆகுதுன்னு சொல்ல முடியும். ஸோ அதனால என்ன பண்றேன் நானு? ஆஃப்டர் இன்சர்ட். ஸோ இந்த ட்ரிகர் வந்து இந்த டேபிள்ல எப்பல்லாம் இன்சர்ட் நடக்குதோ, அப்பல்லாம் வந்து இந்த ட்ரிகர் எனக்கு ரன் ஆகும். இந்த ட்ரிகர்க்குள்ள நம்ம ஒரு செட் ஆஃப் கோட் எழுதலாம். அத நான் சொல்றேன் பாருங்க. ஸோ அடுத்து வந்துட்டு ஆஸ் போட்டுக்கோங்க. நெஸ் கண்டிப்பா இருக்கணும். அடுத்தது பிகின். பிகின் எண்டுனா எதுக்குன்னா, மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் எழுதப் போறீங்கன்னா, இந்த பிகின் எண்ட் கண்டிப்பா இருக்கணும். சரியா? நான் இத உங்களுக்கு சொல்லித் தரேன் ஆக்சுவலா இருங்க புரிங்க. ஸோ இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இந்த டேபிள்ல தான் வந்து இன்சர்ட் நடக்கப் போகுது. இப்ப இந்த ஆஃப்டர் இன்சர்ட்னா என்ன? அந்த இன்சர்ட் நடந்ததுக்கு அப்புறம். ஓகே. எனக்கு அந்த டேபிள்ல அந்த கஸ்டமர் 4வதா ஒரு ஆர்டர் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப எனக்கு என்ன தேவை? அவரு இதுக்கு முன்னாடி மொத்தம் எத்தன ஆர்டர் பண்ணியிருக்காருன்னு சொல்லி தெரியணும். ஸோ அப்படி தெரிஞ்சா தான் வந்து அவர் 4வது ஆர்டர் பண்ணும்போது, அந்த ஆர்டர வந்து நம்ம அலோவ் பண்ணணுமா? இல்ல டிக்ளைன் பண்ணணுமான்னு சொல்லி நம்ம இங்க டிசைட் பண்ண முடியும். ஸோ என்ன பண்றேன் நான் இப்போ? செலக்ட் கவுண்ட் ஆஃப் கஸ்டமர் ஐடி ஃப்ரம் ஆர்டர்ஸ் வேர் கஸ்டமர் ஐடி ஈக்குவல் டூ அதாவது இந்த ஆர்டர் டேபிள்ல இருக்கக்கூடிய கஸ்டமருடைய கவுண்ட் வந்து நான் எடுத்துக்கிறேன். சரியா? அந்த கஸ்டமர் ஐடி எனக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்? கடைசியா எனக்கு எது இன்சர்ட் ஆச்சோ, அதுதான் அதுக்கு ஈக்குவலா தானே இருக்கணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆஃப்டர் இன்சர்ட் நான் குடுத்து வச்சிருக்கேன். இப்ப இன்னும் உங்களுக்கு புரியிற மாரி சொல்லணும்னா, இப்ப இங்க பாருங்களேன். இப்ப அந்த கஸ்டமர் டேபிள் நம்ம எங்க இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. நான் திரும்ப ரன் பண்றேன் இத. ஓகே. இது யூனிக் கன்ஸ்ட்ரெயின் வேற இருக்கா? ஸோ ஓகே. இன்னொரு 1 வேணா போட்டுக்கலாம் இங்க நம்ம. சரி ஆர்டர் டேபிள். நம்ம கஸ்டமர் டேபிள் இல்ல. இருங்க. 5 மட்டும் இருக்கு. ஸோ 5 வச்சு நம்ம இன்னொன்னு இன்சர்ட் இங்க வந்து 5. ஓகே. நான் இங்க 5வது கஸ்டமர் வந்துட்டு மொத்தம் 4 ஆர்டர் பண்ணியிருக்காரு. சரியா? இப்ப இந்த இடத்துல வந்து 3 ஆர்டர் தான் இருக்க மாரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. நான் ஆக்சுவலா இன்னும் வந்து நான் ட்ரிகர் கிரியேட் பண்ணல. கிரியேட் பண்ணா தான் வந்து இது ரன் ஆகும். இப்ப நான் அந்த ஆர்டர் டேபிள் வந்துட்டு எனக்கு மொத்தம் 3 ஆர்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப 4வதா ஒரு ஆர்டர் வந்து இன்சர்ட் பண்றாங்க. இந்த ட்ரிகர வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கிரியேட் பண்ணிட்டா என்ன ஆகும்னா, எப்பல்லாம் இந்த டேபிள்ல வந்து ஒரு இன்சர்ஷன் நடக்குதோ, இப்ப 4வதா இந்த ரெக்கார்ட் இன்சர்ட் ஆகுதோ, அப்ப வந்துட்டு எனக்கு செக் பண்ணும். ஓகே. எனக்கு ஆர்டர்ஸ் டேபிள்ல ஒரு இன்சர்ஷன் நடந்திருக்கு. ஸோ இன்சர்ட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் நான் இதுக்குள்ள இருக்கிறத வந்து ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ட்ரிகர் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். ஸோ அப்ப வந்து எப்பப்பலாம் இன்சர்ஷன் நடக்குதோ, அப்பல்லாம் வந்து இது ரன் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அப்படி ரன் பண்றப்ப நான் என்ன பண்ணணும்? கடைசியா எனக்கு எது இன்சர்ட் ஆச்சோ, எனக்கு கடைசியா எது இன்சர்ட் ஆகும்? இதுதான் இன்சர்ட் ஆகும். ஸோ இப்படி இன்சர்ட் ஆகுறப்ப, இந்த கஸ்டமர் ஐடி 5 இருக்கு பார்த்தீங்களா? இந்த வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய எல்லா கஸ்டமரோட ஐடியும் எடுத்து, மொத்தம் எவ்வளோ கவுண்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்க போறேன். ஸோ அதுக்காக இந்த இடத்துல வந்துட்டு செலக்ட் கஸ்டமர் ஐடி ஃப்ரம் இன்சர்ட்டட். ஸோ இந்த இன்சர்ட்டட் எதுக்குன்னா, ஆக்சுவலா இங்க நம்ம ஆஃப்டர் இன்சர்ட்ன்னு குடுத்துருக்கோம்ல. ஸோ என்ன ஆகும்னா, அந்த இன்சர்ட் பண்ண டேட்டா வந்து இந்த இன்சர்ட்டட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட்க்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இத வந்துட்டு நீங்க இந்த ட்ரிகர்க்குள்ள மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். வேற எங்கேயும் யூஸ் பண்ண முடியாது. அதே மாரி இங்க ஆஃப்டர் இன்சர்ட் யூஸ் பண்ணியிருந்தா தான் இங்க யூஸ் பண்ண முடியும். இப்போ ஒரு வேள வந்து நான் ஆஃப்டர் டெலீட்ன்னு மாத்துறேன் இதைய. ஸோ டெலீட்ன்னு மாத்திட்டேன்னா, இந்த இடத்துல வந்துட்டு நீங்க இன்சர்ட்டட் யூஸ் பண்ண முடியாது ஆக்சுவலா. யூஸ் பண்ணா எனக்கு எரர் வரும். ஏன்னா எனக்கு இன்சர்ட்டே ஆகல அங்க. இங்க வந்து நீங்க டெலீட்டட் வேணா யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ. ஸோ இந்த டெலீட்டட், இன்சர்ட்டட், அப்டேட்டட் இது எல்லாத்தையும் வந்து நீங்க ட்ரிகர்க்குள்ள யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம இந்த ட்ரிகர வந்து நம்ம எப்ப ட்ரிகர் பண்ண போறோம்? ஒண்ணா வந்து டெலீட்க்கு அப்புறம், இல்ல இன்சர்ட்க்கு அப்புறம், இல்ல அப்டேட்க்கு அப்புறம். ஸோ எப்பப்பலாம் பண்றோமோ, அப்பப்பலாம் அந்த டேட்டா வந்து நம்ம இங்க எடுக்க முடியும். ஸோ நான் இன்சர்ட்க்கு அப்புறம் பண்ண போறேன். ஸோ இன்சர்ட்ன்னு போட்டுக்கிறேன். இங்க வந்து இன்சர்ட்டட்ன்னு போட்டுக்கிறேன். அதாவது ஒண்ணும் இல்ல. இப்போ நான் இத ரன் பண்றேன் பாருங்களேன். அந்த இன்சர்ட்டட்குள்ள இது மட்டும் ஸ்டோர் ஆயிருக்கும். சரியா? இந்த டேட்டா மட்டும் இருக்கும். இந்த டேட்டால இருந்து நான் கஸ்டமர் ஐடி மட்டும் 5 மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 5க்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய எல்லா கஸ்டமரையும் நான் ஆர்டர் டேபிள்ல இருந்து எடுத்து, மொத்தம் எவ்வளோ கவுண்ட் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறேன் நானு. ஸோ இந்த கவுண்ட் வந்து எனக்கு எவ்வளோக்கு மேல இருக்கக்கூடாது? 3க்கு மேல இருக்கக்கூடாது. ஸோ இத இன்னொரு பிராக்கெட் ஓப்பன் பண்ணி, குளோஸ் பண்ணி நான் இத சிங்கிள் ஸ்டேட்மென்ட்டா மாத்திக்கிறேன். இங்க வந்துட்டு இந்த வைல் இதெல்லாம் வந்து நம்ம SQL யூஸ் பண்ண முடியும். இதுக்கு செப்பரேட்டா வீடியோ வேணும்னா சொல்லுங்க நான் போடுறேன். பட் நான் இந்த இடத்துல என்ன சொல்றேன்னா, ஜஸ்ட் வந்துட்டு இங்க வந்துட்டு நம்ம இப்ப கடைசியா ஆர்டர் பண்ண கஸ்டமரோட ஐடி வந்துட்டு இந்த டேபிள்ல மொத்தம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறேன். அது 3க்கு மேல இருக்கான்னு பார்க்க போறேன் அவ்வளவுதான். இங்க வந்து கிரேட்டர் தென் 3ன்னு போடுறேன் அவ்வளவுதான். ஸோ 3க்கு மேல இருந்தா நான் என்ன பண்ணல நானு? பிகின்னு போட்டுக்கிறேன். அதே மாரி எண்ட். இந்த பிகின் எண்ட் எதுக்குன்னா, மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் எழுதுறதுக்காக பிகின் எண்ட் யூஸ் பண்ணுவாங்க. நான் இத வந்து ஸ்டோர் ப்ரொசீஜர் போகும்போது இன்னும் கொஞ்சம் நான் டீடைலா சொல்லி தரேன். இப்போதைக்கு நீங்க இப்படி புரிஞ்சுக்கோங்க. இந்த இஃப் எல்லாம் யூஸ் பண்ணா பிகின் எண்ட் கண்டிப்பா இருக்கணும். நம்ம அந்த கர்லி பிரேஸ் போட ஞாபகம் இருக்கா? நம்ம புரோகிராமிங் லாங்குவேஜ்ல அதே மாரி தான் இந்த பிகின் எண்ட். இது வந்து ஓப்பன் கர்லி பிரேஸ் மாரி வச்சுக்கோங்க. இது குளோஸ் மாரி வச்சுக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ண போறேன் நானு? எனக்கு 3க்கு மேல இருந்துச்சுன்னா, நான் ஒரு எரர த்ரோ பண்ண போறேன். சாரி இங்க வந்து ஒரு பிராக்கெட் மிஸ் ஆகுது.
அதே மாதிரி இங்க ஒரு பிராக்கெட். ஓகே, அதே மாதிரி இந்த எரர் த்ரோ பண்றதுக்கு என்ன சின்டெக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் எரரு, சாரி இது ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கணும். ஓகே, ரைஸ் எரர்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்க வந்து உங்களுக்கு என்ன எரர் தேவையோ போட்டுக்கலாம். யூ ஆர் நாட் அலோட் டு பிளேஸ் மோர் தென் 3 ஆர்டர்ஸ்னு போட்டுக்கிறேன். அவ்வளவுதான். அதாவது யார் ஆர்டர் பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த எரரை வந்து நான் த்ரோ பண்றேன். நீங்க வந்துட்டு 3 ஆர்டருக்கு மேல பிளேஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. இங்க என்ன எரர் வருது? ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்டேட் டு சிவியாரிட்டி பாஸ் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நான் 16:1 போட்டுக்கிறேன். இது ஜஸ்ட் வந்து எரரை த்ரோ பண்றதுக்கான கோடு. இது வந்து நீங்க பெருசா ரொம்ப ஆராய்ச்சிலாம் பண்ண வேண்டாம். நீங்க ஜஸ்ட் இந்த எரர் த்ரோவான்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க போதும். அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த ஆல்ரெடி பண்ண டிரான்சாக்ஷன் வந்து நான் ரோல் பேக் பண்ணிக்கிறேன். ரோல் பேக் டிரான்சாக்ஷன். ஓகே, ஸோ சிம்பிளா சொல்றேன் பாருங்க. இங்க என்ன நடக்க போகுதுன்னா, எனக்கு எப்பப்பெல்லாம் வந்து ஆர்டர்ஸ் டேபிள்ல இன்சர்ஷன் நடக்குதோ அப்பெல்லாம் இந்த ட்ரிகர் வந்து ரன் ஆக போகுது. இந்த ட்ரிகருக்குள்ள இருக்க இந்த கோடு மட்டும் ரன் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும்? இந்த இடத்துல இந்த ஆர்டர் டேபிள் இருக்கக்கூடிய கஸ்டமர் ஐடியெல்லாம் எடுத்துக்கும். எத்தனை கஸ்டமர் இருக்கோ அத்தனை ஐடி எடுத்துக்கும். அதோட கவுண்ட் மட்டும் எடுத்துக்கும். அது எந்த கஸ்டமர் ஐடிக்கு ஈக்குவலா இருக்கணும்? கடைசியா எது இன்சர்ட் ஆச்சோ அது மட்டும் எடுத்துக்கும். எடுத்துட்டு அதோட கவுண்ட் செக் பண்ணும். இப்போ அந்த கவுண்ட் வந்து 3க்கு மேல இருக்கான்னு பார்க்கும். ஆமா, இப்போ 4ஆவதா ஒன்று இன்சர்ட் பண்ணிட்டு எனக்கு அந்த கவுண்ட் வந்து 4ன்னு மாறிடும்ல. ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து இந்த கண்டிஷன் ட்ரூன்னு இருக்கும். ஸோ ட்ரூன்னு இருந்தா இதுக்குள்ள போகும். இந்த எரரை த்ரோ பண்ணிட்டு இந்த டிரான்சாக்ஷனை ரோல் பேக் பண்ணிடும். இந்த டிரான்சாக்ஷனை ரோல் பேக் இதெல்லாம் வந்து நான் செப்பரேட்டா ஒரு வீடியோ சொல்லி தரேன் உங்களுக்கு. ஒன்றும் இல்லை, டிரான்சாக்ஷனா வந்துட்டு கடைசியா நடந்த ஆப்ரேஷன். கடைசி என்னென்ன ஆப்ரேஷன் நடந்திருக்கும்? இந்த இன்சர்ஷன் என்ன நடந்திருக்கும்? அந்த கடைசியா இன்சர்ட் பண்ண டேட்டா வந்து ரோல் பேக் பண்ணிடும். அதாவது ரிவர்ட் பண்ணிடும். அந்த சேஞ்சஸ் வந்து அப்படியே ரிமூவ் பண்ணிடும். இன்சர்ட் ஆயிருச்சுன்னா ரிமூவ் ஆயிடும். அவ்வளவுதான். அப்டேட் ஆயிருச்சுன்னா மறுபடியும் திரும்ப பழைய வேல்யூக்கே போயிடும். டெலிட் ஆயிருச்சுன்னா திரும்ப இன்சர்ட் ஆயிரும். அவ்வளவுதான். அப்படியே எனக்கு ஆப்போசிட்டா பண்ணும். அவ்வளவுதான். சரியா? ஓகே, இதை வந்து நம்ம அப்படியே ரன் பண்ணுவோம் இப்போ. சாரி, இங்க வந்துட்டு நம்ம 2 இ போடக்கூடாது. ஒரு இ மட்டும் போட்டா போதும். ஓகே, இப்போ ரன் பண்றேன். ஓகே, எனக்கு வந்து ரன் ஆயிருச்சு. இப்போ போயிட்டு நானு இந்த ஆர்டர் டேபிள்ல புதுசா ஒன்று இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணுவோமா? ஓகே, இப்போ பாருங்களேன். இங்க இன்சர்ட் பண்றேன். இங்க பாருங்க. யூ ஆர் நாட் அலோட் டு பிளேஸ் த மோர் தென் 3 ஆர்டர்ஸ் வருதா? நான் அந்த 16 1ன்னு சொல்லி போட்ட ஞாபகம் இருக்கா? ஸோ அதான் இங்க இந்த லெவலு, இந்த ஸ்டேட். இது உங்களுக்கு ரொம்ப இன்டெப்த்தாலாம் போக வேண்டாம். ஒவ்வொரு எரர் வந்துட்டு நம்ம சிஸ்டம் எரரா இல்ல யூசர் டிஃபைன்ட் எரரான்னு சொல்லி செக் பண்றதுக்காக வந்துட்டு இந்த எரரோட லெவலை வந்து நம்ம செட் பண்ண முடியும். இந்த 16 வந்து யூசர் டிஃபைன்ட் எரர். ஸோ அதுக்காக நான் 16 செட் பண்ணியிருக்கேன். அவ்வளவுதான். ஸோ இப்போ போயிட்டு நீங்க இந்த ஆர்டர் டேபிள்ல பாத்தீங்கன்னா மொத்தம் எனக்கு 4 இருந்துச்சு ஆக்சுவலா. 5ஆவது எனக்கு வந்து புதுசா ரெக்கார்டு வந்து இன்சர்ட் ஆயிருக்காது. இங்க வந்து ஆல்ரெடி 4 இருக்கு. ஏன் வந்து இதுக்கு வந்து எரர் வரலன்னு சொல்லி கேட்காதீங்க. ஏன்னா வந்துட்டு ட்ரிகர் வந்துட்டு நம்ம 4 கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ட்ரிகரை கிரியேட் பண்ணோம். ஸோ எக்ஸிஸ்டிங் டேட்டாக்கு வந்துட்டு அது எனக்கு ட்ரிகர் வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா நம்ம இங்க தெளிவா சொல்லிட்டோம்ல ஆஃப்டர் இன்சர்ட்னு சொல்லிட்டு. ஸோ இன்சர்ட் நடக்கிறப்ப மட்டும் தான் அந்த ட்ரிகர் ஒர்க் ஆகும். மற்றபடி எப்பயுமே ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம வேணா உங்களுக்கு புரியறதுக்காக வேணா இந்த டேட்டா ஃபுல்லா டெலீட் பண்ணிடலாம் நம்ம. ட்ரங்கேட் டேபிள் ஆர்டர்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட்ல விட்டுருங்க. நான் டேட்டா மட்டும் ரிமூவ் பண்றேன். அவ்வளவுதான். இப்போ பாருங்க, எனக்கு ஆர்டர் டேபிள் எதுவுமே இல்லை இப்போதைக்கு. சரியா? இப்போ போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த 5வது கஸ்டமர் வந்து ஒரு ஆர்டர் பண்றாரு. ஓகே, எரர் வரல. அடுத்த ஆர்டர் பண்றாரு, எரர் வரல. அடுத்த ஆர்டர் 3 ஆர்டர் பண்ணிட்டாரு, எரர் வரல. 4வது ஆர்டர் பண்ற ட்ரை பண்றாரு. இப்போ பாருங்க, இப்போ எரர் வருதா? ஸோ இதுதான் எனக்கு எப்பப்பெல்லாம் வந்து இன்சர்ஷன் நடக்குதோ அப்பப்பெல்லாம் வந்து இந்த கோட் ஒர்க் ஆகும். இந்த கோட்ல என்ன பண்ணும்? கடைசியா இன்சர்ட் பண்ண ரெக்கார்டை எடுத்து அதோட கஸ்டமர் ஐடி வந்து ஆல்ரெடி அந்த ஆர்டர் டேபிள்ல எத்தனை வாட்டி இருக்குன்னு சொல்லி பார்க்கும். அங்க இருக்கக்கூடிய கவுண்ட் எடுத்து 3 விட அதிகமா இருக்கான்னு பார்க்கும். ஏன்னா 4வது இன்சர்ட் பண்றப்ப நம்ம ஆஃப்டர் இன்சர்ட் தான் செக் பண்றோம். ஆஃப்டர் இன்சர்ட் என்ன? 4வது இன்சர்ட் ஆயிடும் ஆக்சுவலா. இன்சர்ட் ஆயிடுச்சுன்னா எனக்கு கவுண்ட் வந்து 4ன்னு மாறிடுங்க. அப்ப என்ன பண்ண? எனக்கு எரர் த்ரோ பண்ணிட்டு அந்த 4வது இன்சர்ட் ஆச்சுல அதை வந்து ரோல் பேக் பண்ணிரும். சரியா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு கவுண்ட் இந்த கண்டிஷன் எப்ப சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அப்பதான் இந்த எரர் வரும். அதாவது 3க்கு மேல போனா மட்டும்தான் எனக்கு இந்த எரர் வரும். சரியா? அதே மாதிரி இந்த இன்சர்ட்டட் வந்துட்டு மல்டிபிள் டேட்டாவும் இருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ வந்து இங்க ஆக்சுவலா வந்து நீங்க டைரக்ட் சப்கொரி இங்க எழுதக்கூடாது. ஜாயின் யூஸ் பண்ணி தான் போடணும். இது வந்து ஆக்சுவலா ஒரு டேபிள். சரியா? ஒரே ஒரு டேட்டா இருக்கு அந்த இடத்துல. மொத்தமா டேபிளா இருக்கும். அதாவது இங்க வந்து நான் ஒரே ஒரு டேட்டா மட்டும் தான் இன்சர்ட் பண்றேன். இங்க வந்து நீங்க மல்டிபிள் டேட்டாவும் அட் டைம் இன்சர்ட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாருங்களேன். 100 5 இப்போ நான் ரன் பண்றேன் பாருங்க. இத என்ன வருது? சப்கொரி ரிட்டர்ன் மோர் தென் 1 வேல்யூன்னு வருதா? ஏன்னா வந்துட்டு இப்போ நான் அட் டைம்ல 2 டேட்டா இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து வரக்கூடிய டேட்டா வந்து இங்க 2 கஸ்டமர் ஐடி வரும். ஸோ 2 5 வந்து நம்ம மல்டி வேலிட் சப்கொரியை வந்துட்டு நம்ம இந்த ஈக்குவல் டு மூலியமா கம்பேர் பண்ண முடியாது. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஸோ இந்த இடத்துல வேணா வந்துட்டு நீங்க இந்த டேபிளையும் இந்த ஆர்டர் டேபிளையும் ஜாயின் பண்ணி நீங்க யூஸ் பண்றனா பண்ணலாம். சரியா? நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க ஓனா. ஸோ அவ்வளவுதான் வந்து இந்த ட்ரிகர்ஸ் பொறுத்த வரைக்கும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். இங்க வந்துட்டு நீங்க இன்சர்ட், அப்டேட், டெலீட் போடலாம். அதே மாதிரி இங்க ஆஃப்டருக்கு பதிலா இன்சர்ட்னு ஒன்று இருக்கு. இன்ஸ்டெட் ஆஃப் இதை யூஸ் பண்ணலாம் நீங்க. அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேட்டா வந்து இன்சர்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க இன்சர்ட் பண்றதுக்கு பதிலா வேற ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இதை வச்சுக்கோங்க. புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஆர்டர் பண்ணிருக்காரு. கஸ்டமர் ஐடி 5ல் உள்ளவர். இவர் இன்னொரு ஆர்டர் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். நான் அதுக்கு இன்னொரு டேட்டா புதுசா இன்சர்ட் பண்றதுக்கு பதிலா ஆல்ரெடி இருக்கக்கூடிய டேட்டாவிலேயே அந்த அமௌண்ட்டை மட்டும் நான் இன்க்ரீஸ் பண்ணலாமா?
ஸோ இதை வந்து நீங்கள் ஓனாக ட்ரை பண்ணி பாருங்க. நான் அதுக்கு கமெண்ட் சொல்லிட்டேன் பாருங்க. இன்ஸ்டெட் ஆஃப் இன்சர்ட்னு போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த இன்சர்ட்லேருந்து நீங்கள் கடைசி இன்சர்ட் பண்ண டேட்டாவும் எடுக்க முடியும். எந்த டேபிள் வேணாலும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த கஸ்டமர் ஐடி ஆல்ரெடி இந்த டேபிளில் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்சர்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக அப்டேட் பண்ணணும். உங்களுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு சின்டாக்ஸ் தெரிஞ்சால் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நான் இங்கே ஒரு சாம்பிள் வேணால் இங்கே எழுதி காட்டுறேன் பாருங்க. சும்மா அப்டேட்டு ஆர்டர்ஸ்னு போட்டுக்கோங்க. செட்டு போட்டுக்கோங்க. என்னத்தை செட் பண்ண போகிறேன்? அமௌண்ட்டு ஈக்குவல் டு இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல என்ன வேல்யூ வேணுமோ செட் பண்ணிக்கோங்க. சரியா? இது வந்து உங்களோட வேல்யூ, ஓன் வேல்யூன்னு போட்டுக்கிறேன் நான். இந்த இடத்துல இந்த லாஜிக் வந்து நீங்க தான் எழுதணும். இதெல்லாம் சொல்லி தர மாட்டேன் நான். வேர் கஸ்டமர் ஐடி ஈக்குவல் டு இந்த டேபிள் இருந்து வரக்கூடிய ஐடி, அவ்வளவுதான். இந்த ஐடி எடுத்து நீங்க இங்க செட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு ஒரே கஸ்டமர் வந்து மல்டிபிள் ஆர்டர் பண்றாருன்னா எனக்கு ஒவ்வொரு வாட்டி வந்து புது ரெக்கார்டு வரக்கூடாது. அதுக்கு பதிலா ஆல்ரெடி இருக்கக்கூடிய அமௌண்ட் மட்டும் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும். அவ்வளவுதான். இது உங்களுக்கு எக்ஸசைஸ் மாதிரி பண்ணி பாருங்க. அதே மாதிரி இன்ஸ்டெட் ஆஃப் அப்டேட், டெலிட் ரெண்டும் போடலாம். நீங்க இங்க டெலிட்டும் போடலாம். ஸோ டெலிட் பண்றதுக்கு பதிலாக நீங்க அந்த அமௌண்ட் வந்து மைனஸ் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணலாம் நீங்க. அது உங்களோட விருப்பம். என்ன ஆப்ரேஷன் வேணுமோ நீங்க அந்த ட்ரிகருக்குள்ள பண்ணலாம் நீங்க. ஸோ அவ்வளவுதான் வந்து ட்ரிகர்ஸ் பொறுத்த வரைக்கும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நானு. ஸோ எனக்கு யூசர் டிஃபைன் டேட்டா டைப் இன்டெகிரிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த 2 தான் வந்து மெயின். இது 2 உங்களுக்கு புரிஞ்சனாவே போதும். இந்த ரூல்ஸ் விட்டுருங்க. இந்த எஸ்பி ஃபங்க்ஷன் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல கவர் பண்றேன். சரியா? ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். இதுல சொல்லிக் கொடுத்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா வந்து நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குற வரைக்கும் குட் பை ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ நைஸ் டே.